Good evening, students. Welcome to biology class. Today we will discuss about animal breeding. Animal breeding அப்படின்ற டாப்பிக்கை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 20th யூனிட்ல இருக்கக்கூடிய அனிமல் பிரீடிங். அனிமல் பிரீடிங் அப்படின்னா விலங்கின கலப்பு அப்படின்னு சொன்னோம். ஸோ இதுக்கு முன்னாடி பிளான் பிரீடிங்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி ஒரு விலங்கினத்தில் வந்து கலப்பு செஞ்சு ஒரு புதிய வகை உயிரினத்தை வந்து உருவாக்குறது, ஸோ அதோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அனிமல் பிரீடிங் அப்படின்றதுனா விலங்கின கலப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீட்னா என்ன, ப்ரீடிங்னா என்ன, அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ் அனிமல் பிரீடிங் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ரீடாக இருந்தால் இன்ப்ரீடிங்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ்குள்ளே கிராஸ் நடந்துச்சுன்னா அது வந்து அவுட் ப்ரீடிங் அப்படின்னு சொன்னோம். அப்போ இன்ப்ரீடிங் அப்படிங்கிறது க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ்குள்ளே நடக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அவுட் ப்ரீடிங் அப்படிங்கிறதுக்கு அன்ரிலேட்டட் அனிமல்ஸ்குள்ளே நமக்கு வந்து ப்ரீடிங் நடக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அதுதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து மேல் டாங்கியையும் ஃபீமேல் ஹார்ஸையும் கிராஸ் பண்ணுறோம், கலப்பு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மியூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து சுப்பீரியர் டு ஹார்ஸ் இன் லென்த்து. ஹார்ஸோட லென்த்தை கம்பேர் பண்ணும்போது மியூல் தான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மியூல் அப்படிங்கிறது கோவேரி கழுதை. அதுதான் வந்து குதிரையோட ஒப்பிடும்போது வலிமை அதிகமாகவும், இன்டெலிஜென்ட்டாகவும், வேலை செய்யக்கூடிய திறன் எபிலிட்டி அதிகமாகவும், ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ் எந்த ஒரு டிசீஸ் இருந்தாலும் அதை வந்து எதிர்த்து வாழக்கூடியதாகவும் இருக்கும்னு சொன்னோம். பட் அது வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டெரைலாக இருக்கும் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சொல்லி முடித்தோம். சரிங்களா? ஸோ அதில் ஒரு இன்ஃபோ பிட்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அதை பாருங்கள். இது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். 2 மார்க்ல 1 மார்க்ல கேட்கும்போது நமக்கு தெரியணும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று தான். சரிங்களா? ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கணும். கிராஸ் பிரீடு ஆஃப் ஃபவுல்ஸ். ஸோ கிராஸ் பிரீடு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறுக்கு கலப்பு. கிராஸ்னாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குறுக்கு கலப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எதன்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கோழிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பறவைக்குள்ள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறுக்கு கலப்பு செய்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் லெகான். ஒயிட் லெகான் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியும் இன்னொன்று பிளைமோத் ராக் அப்படின்ற 2 வெரைட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராஸ் பண்ணுறாங்க. 2 வெரைட்டி என்ன பண்ணுறாங்க குறுக்கு கலப்பு செய்கிறாங்க. செஞ்சு நமக்கு கிடைக்கக்கூடியது ஹைப்ரிட் ஃபவுல் ஈல்டு மோர் எக்ஸ். ஸோ அப்போ அதுலேருந்து 2ஐயும் கலப்பு செய்யும் போது நமக்கு வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பின கோழி இனம்தான். ஸோ அது வந்து அதிக முட்டைகளை வந்து இடக்கூடிய திறன் வந்து அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி கிராஸ் பிரீட் ஆஃப் கவுஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கவுல நடக்குது. பசுக்கள்ல குறுக்கு கலப்பு. ஸோ டெவலப்பிங் பை மேட்சிங் த புல்ஸ் ஆஃப் எ எக்ஸாட்டிக் பிரீட்ஸ் அண்ட் கவுஸ் ஆஃப் இண்டிஜினஸ் பிரீட்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அயல் இன காளைகள் இருக்குது, அதே மாதிரி உள்நாட்டு. ஸோ மாடுலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையான மாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது அயலின காளைகளையும் மற்றும் உள்நாட்டு பசுக்களையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலப்பு செய்கிறாங்க. ஸோ அப்படி கலப்பு செய்யும்போது நமக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரௌன் ஸ்விஸ்ஸு அண்ட் தென் சாகிவால் அப்படின்றத 2ஐயும் கிராஸ் பண்ணுனா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஸ்விஸ் அப்படின்ற ஒரு வெரைட்டி கிடைக்குது. ஸோ அது வந்து ஈல்டு 3 or 2 times மோர் மில்க் தென் இண்டிஜினஸ் கவுஸ். அதாவது இப்படி கலப்பு செஞ்சு உருவானது வந்து கரண்ட் ஸ்விஸ் அப்படின்ற ஒரு மாடு தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது, ஒரு பசு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டு பசுக்களை விட 3 அல்லது 2 முதல் 3 மடங்கு அதிகமாக பாலை வந்து கொடுக்கும். நமக்கு தேவை உற்பத்தியோட லெவல் வந்து அதிகமாகணும். நமக்கு தேவையான உற்பத்தி நமக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது பற்றாக்குறை உணவுல. அப்போ அதை பூர்த்தி செய்யறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தான் இந்த மாதிரி இப்போ நமக்கு ஈல்டு வந்து அதிகமாக கொடுக்கணும். இப்போ மில்க்கு நமக்கு தேவை.
அதனால தான் நம்ம டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ வந்து வீட்ல வளர்க்குவோம். அப்ப நம்ம உள்நாட்டு பசுவ விட அதிக லிட்டர் 2 டூ 3 லிட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா பால் தரக்கூடிய ஆ பசுவ வந்து உருவாக்குனது. எதன் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த ப்ரீடிங் மூலமா தான். கலப்பு செய்யறது மூலமா. ஓகே. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக் தான் என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்கறது எது அப்படின்னா, ஹெட்டிரோசிஸ். ஸோ ஹெட்டிரோசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹெட்டிரோனா நமக்கு தெரியும் டிஃபரெண்ட்டுன்னு. ஸோ இங்க வந்து ஹெட்டிரோசிஸ் அப்படிங்கிறது தமிழ்லயும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டிரோசிஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதாவது கலப்பு செய்யறது மூலமா நமக்கு தேவையான பண்ப வந்து உயர்ந்த நிலையில வந்து உற்பத்தி செய்யறது தான் நம்ம வந்து ஹெட்டிரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The superiority of the hybrid obtained by cross breeding is called heterosis or hybrid vigor. ஸோ இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. superiority of the hybrid obtained அதாவது கலப்பின சேர்க்கை செய்யறது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய உற்பத்தி பார்த்தீங்கன்னா, உயர்தர பண்புகள் இருக்கும். அதான் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்றோம். கலப்பு செய்யறது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய கலப்பு உயிரினம் வந்து உயர்தர பண்புகள வந்து கொண்டு இருக்கக்கூடியது. அதுக்கு பேர் தான் நம்ம ஹெட்டிரோசிஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா ஹைபிரிட் விகர். விகர்னா வீரியம்னு சொல்லியிருக்கிறோம். விகர் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வீரியம். அப்ப இங்க ஹைபிரிட் விகர் அப்படின்னா கலப்பின வீரியம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்டான 2 மார்க். இது ஒரு 5 மார்க்லயே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைபிரிட் விகர் இன் அனிமல் பிரீடிங். ஸோ அப்ப விலங்கின பெருக்கத்துல கலப்பின வீரியத்தோட பண்புகள் என்ன? விளைவுகள் என்ன? எஃபெக்ட்ஸ்னா விளைவுகள்னு சொல்றோம். விலங்கு பெருக்கத்துல கலப்பின வீரியத்தோட விளைவுகள் என்ன அப்படின்றது தான். ஸோ விகர்னா வீரியம், ஹைபிரிட்னா கலப்பினம், எஃபெக்ட்ஸ்னா விளைவுகள், அனிமல் பிரீடிங் அப்படின்னா விலங்கின பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா இன்கிரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை கேட்டல். ஃபர்ஸ்ட்டு வந்து அதோட விளைவுகள் என்ன அப்படின்னா, கால்நடைகள்ல பால் உற்பத்திய நம்ம அதிகரிக்கலாம். ஏன்னா நமக்கு எது தேவை? மில்க் தேவை. ஸோ அப்ப இன்கிரீஸ்டு புரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை கேட்டிலு. கால்நடைகள்ல பால் உற்பத்தி அதிகப்படுத்துறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இன்கிரீஸ்டு புரொடக்ஷன் ஆஃப் எக் பை பவுல்ட்ரி. அதாவது கோழிகள்ல வந்து முட்டை உற்பத்திய வந்து அதிகரிக்கிறது. ஸோ இன்கிரீஸ்டு புரொடக்ஷன் ஆஃப் எக் பை பவுல்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, கோழிகள்ல வந்து முட்டை உற்பத்திய வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதிகரிக்க முடியும். அண்ட் தென் ஹை குவாலிட்டி ஆஃப் மீட் இஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ உயர்தர இறைச்சியை வந்து உற்பத்தி செய்தல். அண்ட் தென் இன்கிரீஸ்டு growth ரேட் இன் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். வீட்டு விலங்குகளோட வளர் வீதத்தை நம்ம வளர்க்கக்கூடிய வீதத்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதிகப்படுத்திக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஹெட்டிரோசிஸ் அதாவது விலங்கு பெருக்கத்துல கலப்பின வீரியத்தோட விளைவுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு பெனிஃபிட் தரக்கூடியது தான். அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா ஹெட்டிரோசிஸ் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொன்னா ஹெட்டிரோசிஸ். ஸோ அப்போ ஹெட்டிரோசிஸ்னா என்ன? எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைபிரிட் விகர் இன் அனிமல் பிரீடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனெடிக் இன்ஜினியரிங். ஸோ ஜெனெடிக் இன்ஜினியரிங் அப்படின்றது நமக்கு கேள்விப்பட்ட ஒன்று தான். இப்போ ஜெனெடிக் அப்படின்னாவே நம்ம மரபு, ஜீனு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்ஜினியரிங்னா பொறியியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மரபு பொறியியல் அப்படின்றது ஏன்னா இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் டிசையர்டு கேரக்டரை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அப்படி பண்ண முடிஞ்சா மட்டுமே தான் நம்ம உணவோட உற்பத்தியை வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ப இப்ப ஜெனடிக் இன்ஜினியரிங்கை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம வந்து அதிகப்படுத்துறது உற்பத்திய அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இதுக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் எந்தெந்த என்சைம் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி நம்ம டிஎன்ஏவோட டாபிக்லயே நமக்கு ஒரு 5 என்சைம நம்ம பத்தி படிச்சிருக்கிறோம். அது மாதிரி இதுல எந்தெந்த என்சைம் எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்றத கவனிச்சுட்டு வாங்க. சரிங்களா? இப்ப ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மரபு பொறியியல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஜெனடிக் இன்ஜினியரிங் இஸ் த
manipulation and transfer of genes from one organism to another organism to create a new DNA called recombination DNA. ஸோ அப்போ RDNA அப்படின்னா அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரீகாம்பினேஷன். டிஎன்ஏவோட எக்ஸ்பான்ஷன் நமக்கு தெரியும், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ மரபு பொறியியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீன்களை நம்ம விரும்புற மாதிரி நமக்கு எந்த ஜீன் வேணும், எந்த கேரக்டருக்குரிய ஜீன் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு உணவு உற்பத்தியை அதிகப்படுத்தணும். அப்போ உணவு உற்பத்தி அந்த மகசூலுக்குரிய ஜீனை எடுத்து எனக்கு விரும்பின ஜீன் வந்து அந்த மகசூல் தரக்கூடியது. அப்போ நம்ம விரும்பின ஜீனை வந்து எப்படி கையாள்வது, அது இல்லாம புதிய உயிரிகளை உருவாக்குறதுக்கு ஜீன்களை வந்து ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிரிக்கு இடமாற்றுதலுக்கு பேரு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மரபு பொறியியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஒன் ஆர்கானிசத்துல இருக்கக்கூடிய ஜீனை அனதர் ஆர்கானிசத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம், மாத்தி அதன் மூலமா உருவாகக்கூடிய நியூ ஒன்னுக்கு அந்த டிஎன்ஏ வந்து வந்துரும், புதிய டிஎன்ஏ உருவாயிரும். அதுக்கு பேரு தான் ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ, மறு சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது மறுச்சேர்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு புதிய டிஎன்ஏ வருது. ஆல்ரெடி நார்மலா ஒரு டிஎன்ஏவோட இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் அங்க இருக்குது. அதுல நான் இன்னொரு ஆர்கானிசத்துல இருக்கக்கூடிய டிசையர்டு டிஎன்ஏவை எடுத்துட்டு வந்து எனக்கு எந்த பிளான்ட்ல இன்சர்ட் பண்ணணும், எந்த அனிமல்ல இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுல இன்சர்ட் பண்றேன். ஆல்ரெடியே அது டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. அது அண்ட் தென் அடிஷ்னலா நான் டிசையர்டு டிஎன்ஏவை வேற ஒரு ஆர்கானிசத்துல எடுத்துட்டு வந்து இந்த ஆர்கானிசத்துல என்ன பண்றேன்னா இன்சர்ட் பண்றேன். அப்ப அந்த ஆர்கானிசம் ஆல்ரெடி இருக்கிறதோட இந்த நியூ டிஎன்ஏவை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஆட் ஆயிக்கிட்டு அதுல இருந்து ஒரு புதிய டிஎன்ஏ உருவாகும். அதுக்கு பேரு ரீகாம்பினேஷன், மறு இணைவு. ஆல்ரெடி ஒண்ணு இருக்குது, இன்னொன்னோட சேர்ந்து உருவாகிறதுக்கு பேரு தான் மறு இணைவுன்னு சொல்லுவோம். ஸோ அதான் ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் தென் த டேர்ம் ரீகாம்பினன்ட் இஸ் யூஸ்டு பிகாஸ் டிஎன்ஏ ஃப்ரம் டூ டிஃப்ரெண்ட் சோர்சஸ் கேன் பி ஜாயின் டுகெதர். ஸோ அப்போ ரீகாம்பினன்ட் அப்படின்ற டேர்ம் அப்படின்ற வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுசேர்க்கை என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் காரணம் என்ன அப்படின்னா, இரு வகையான டிஎன்ஏ ஃப்ரம் டூ டிஃப்ரெண்ட் சோர்ஸ், இரண்டு வகையான டிஎன்ஏ இரு வகையான மூலகங்களிலிருந்து, சோர்சஸ்னா நமக்கு தெரியும், இரு டூ டிஃப்ரெண்ட் சோர்சஸ் அப்படிங்கிறது இரு வகையான மூலகங்களிலிருந்து பெறப்பட்டு இணைக்கப்படக்கூடியது. அதைத்தான் நம்ம வந்து ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். டூ டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல இருந்து டிஎன்ஏவை ஜாயின் பண்றோம், அதனால அதுக்கு பேரு ரீகாம்பினன்ட் அப்படின்ற பேரு, மறுசேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஹென்ஸ் ஜெனடிக் இன்ஜினியரிங் இஸ் ஆல்சோ கால்ட் as recombinant DNA டெக்னாலஜி. ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு பொறியியல் மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம அழைக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் ஜெனடிக் இன்ஜினியரிங்கோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்றது தான் அடுத்தது நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இதில் வந்து சில மோர் டு நோ, டூ யூ நோலாம் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ டெக்னிக்ஸ் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ். டெக்னிக்ஸ் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னா மரபு பொறியியல் தொழில்நுட்பம் அடிப்படை தேவைகள் என்ன, பேசிக்னா அடிப்படை, ரெக்குயர்மெண்ட்ஸ்னா தேவைகள் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரிஸ் தட் லெட் டு the stepping stone of RDNA technology were அதாவது மறுசேர்க்கை டிஎன்ஏங்கிறது தான் ஆர்டிஎன்ஏ, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தொழில்நுட்பத்திற்கு படிக்கற்களா இருக்கக்கூடியது ஸ்டெப்பிங் ஸ்டோனு. ஸ்டெப்பிங்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஒரு ஒன் பை ஒன்னா, அந்த மாதிரி படிக்கற்களாக அமைந்த சில கண்டுபிடிப்புகள் இருக்குது. ஸோ அதில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, presence of plasmid in bacteria that can undergo replication
independently along with chromosomal DNA. அதாவது அடிப்படை தேவைகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேக் presence of plasmid in bacteria that can undergo replication independently along with chromosomal DNA. இப்போ பாக்டீரியாவில் என்ன இருக்கு அப்படின்னா குரோமோசோம் டிஎன்ஏவோட பாக்டீரியாவோட குரோமோசோம் டிஎன்ஏவுடன் சேர்ந்து தன்னிச்சையா இண்டிபெண்டா குரோமோசோம் ரிப்ளிகேஷன் நடக்குது. இண்டிபெண்டா தன்னிச்சையாகவே ரிப்ளிகேஷன்னா நமக்கு தெரியும் இரட்டிப்படைகிறது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இரட்டிப்படையக்கூடிய ஒரு பிளாஸ்மிட் டிஎன்ஏ தேவை. ஸோ ஒன்று பாக்டீரியாவின் குரோமோசோம் டிஎன்ஏவுடன் சேர்ந்து ஒரு இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு தன்னிச்சையா ரிப்ளிகேஷன் அடையக்கூடிய இரட்டிப்பு அடையக்கூடிய ஒரு பிளாஸ்மிட் டிஎன்ஏ தேவை. அண்ட் தென் நெக்ஸ்ட் restriction enzyme cuts or break DNA at specific sites and are also called as the molecular scissors. ஆல்ரெடி நமக்கு இந்த என்சைம் தெரியும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து நம்ம என்ன தேவைன்னா பிளாஸ்மிட் டிஎன்ஏ தேவைன்னு சொல்லிட்டோம். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தேவை. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படிங்கிறது தான் கட்டிங் என்சைம் அப்படின்னு சொல்லலாம். பிரேக் த டிஎன்ஏ ஸ்பெசிஃபிக் சைட், அதாவது டிஎன்ஏ இலையில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் துண்டிக்க கட் பண்ணுறதுக்கு துண்டிக்கிறதுக்கு எது தேவை அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்சைம்னா நொதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்னா மாலிகுலார் சிசர். மாலிகுலார் ஏன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு சிசரை யூஸ் பண்ணுவோம். அதனால இதுவும் டிஎன்ஏவில் ஸ்பெசிஃபிக் சைட்டை வந்து கட் பண்ணக்கூடியது. அதனால இதை வந்து மாலிகுலார் சிசர்னு சொல்லலாம். மூலக்கூறு கத்தரிக்கோல்னு சொல்லுவோம். இம்பார்ட்டன்டான 1 மார்க்கு கேட்பாங்க. டேஸ் இஸ் த மாலிகுலார் சிசர் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்றத எழுதணும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் டிஎன்ஏ லிகேசஸ். லைகேசஸ்ன்னு சொல்லலாம், லிகேசஸ் அப்படின்னு சொல்லலாம். டிஎன்ஏ லிகேசஸ் ஆர் the enzymes which help in ligating joining the broken DNA fragments. அப்ப டிஎன்ஏவை கட் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், ஜாயினிங் என்சைம் எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஎன்ஏ லிகேஸ், டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்ற நொதி துண்டிக்கப்பட்ட டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்னா துண்டு துண்டா இருக்கிறது. அப்ப துண்டு துண்டா இருக்கக்கூடிய டிஎன்ஏ துண்டுகளை இணைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நொதி தான் எதுன்னு சொல்லுவோம்னா டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ இதெல்லாம் பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு அடிப்படை தேவைகள் வந்து ஒன்று பிளாஸ்மிட் டிஎன்ஏ. அந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ எப்படி இருக்கும்னா இண்டிபெண்டா ரிப்ளிகேஷன் அடையக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்றோம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் கட்டிங் என்சைம் தேவை. அண்ட் தென் ஜாயினிங் என்சைம் டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்ற என்சைமும் தேவை. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அதில் நமக்கு டூ யூ நோ மோர் டு நோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துட்டா அடுத்த டாபிக் பார்க்கலாம். இப்போ நம்ம பிளாஸ்மிட் தேவைன்னு சொல்லிட்டோம். ஸோ அதான் கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஷின் இது. சரிங்களா? ஸோ இந்த டூ யூ நோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. பிளாஸ்மிட், டிஃபைன் பிளாஸ்மிட், வாட் இஸ் பிளாஸ்மிட் அப்படின்னா பிளாஸ்மிட் இஸ் த ஸ்மால் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகுல் ஃபவுண்ட் இன் த சைட்டோபிளாசம் ஆஃப் பாக்டீரியா செல் அண்ட் செப்பரேட்டட் ஃப்ரம் குரோமோசோமல் டிஎன்ஏ. இட் கேன் ரிப்ளிகேட் இண்டிபெண்டன்ட்லி. எப்படி வந்து பிளாஸ்மிட் டிஎன்ஏ தேவைன்னு சொல்லியிருக்கிறோமோ அப்போ பிளாஸ்மிட் டிஎன்ஏவுக்கு இண்டிபெண்டா ரிப்ளிகேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அப்போ இங்கே அதை தான் கொடுத்துருக்குறாங்க. பிளாஸ்மிட் அப்படிங்கிறது எங்க காணப்படும் அப்படின்னா ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ள. சரிங்களா? பாக்டீரியா செல்லுல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துல காணப்படக்கூடியது. ரொம்ப இம்பார்ட்டன்டான 1 மார்க். சரிங்களா? ஸோ பாக்டீரியா செல்லு, சைட்டோபிளாசம் ஆஃப் பாக்டீரியா செல்லுல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துல காணப்படும். அண்ட் தென் குரோமோசோம் சாராத
செப்பரேட்டட் ஃப்ரம் குரோமோசோமல் டிஎன்ஏ சரிங்களா? குரோமோசோம் ஒத்து போகாத, குரோமோசோம் சாராத ஒரு சிறிய ஸ்மால் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான். குரோமோசோம்ல சாராத ஒரு சிறிய வட்ட வடிவ 2 இழைகளால் ஆன டிஎன்ஏவ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து குரோமோசோம் டிஎன்ஏவுல இருந்து வேறுபட்டு காணப்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இது தன்னிச்சையாக இட் கேன் ரிப்ளிகேட் இண்டிபெண்டன்ட்லி தன்னிச்சையாக இரட்டிப்படையக்கூடிய திறன் வந்து இதுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பாக்டீரியா செல்லு. அந்த பாக்டீரியா செல்லுக்குள்ள இருக்கக்கூடியது இது வந்து பாக்டீரியல் டிஎன்ஏ அதில் இருக்கக்கூடியது தான் பிளாஸ்மிட். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா பிளாஸ்மிடுகள். இது இந்த இங்கே இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது தான் பிளாஸ்மிடுகள்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இண்டிபெண்ட்டாக ரிப்ளிகேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து இதுக்கு இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறோம். வேர் ஆர் ஃபவுண்ட் இன் பிளாஸ்மிட் அப்படின்னா பாக்டீரியல் செல்லு சைட்டோபிளாசம் ஆஃப் த பாக்டீரியல் செல்லு. பாக்டீரியா செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தில் ஒரு சிறிய வட்ட வடிவத்துல இரட்டை இலைகளால் ஆன டிஎன்ஏ மாலிகுல் தான் எதுன்னு சொல்லுவோம்னா இந்த பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க மோர் டு நோ. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்னா கட்டிங் என்சைம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஒரு டிஎன்ஏவோட ஸ்பெசிஃபிக் சைட்ல வந்து கட் பண்ணக்கூடியது அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ன்னு சாரி என்சைம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தான் அதோட ஃபுல் நேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது ரெகக்னைசஸ் எ ஸ்பெசிஃபிக் பேஸ் பேர் சீக்வென்ஸ் palindromic sequence in DNA called a restriction site and cleaves the phosphodiester bond within a DNA. அதாவது இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி அப்படிங்கிறது டிஎன்ஏவோட ஒரு குறிப்பிட்ட பேஸ் பேர் சீக்வென்ஸ் ஸ்பெசிஃபிக் பேஸ் பேர் சீக்வென்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து காணப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பாலிண்ட்ரோம் வரிசை அதுதான் வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு கார வரிசைன்னு சொல்லலாம். அடையாளத்தை கண்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாஸ்போடைஎஸ்டர் பிணைப்பை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா துண்டிச்சு அதன் மூலம் டிஎன்ஏ வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா கட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் கீழே டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இப்போ இது வந்து எச்எஸ்சியா கோலை. இந்த எச்எஸ்சியா கோலையில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்ல வந்து கட் பண்ணோம். அதை வந்து கண்டுபிடிக்கும் அடையாளம் கண்டும். ஸோ அந்த கண்டுட்டு அதுல இருந்து கட் பண்ணும். ஸோ இப்போ இது வந்து டிஎன்ஏ ஸ்டாண்டு அப்படின்னு டிஎன்ஏ சீக்வென்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஜிசிஏ அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சீக்வென்ஸ் இருக்கும்போது இது ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கட் பண்ணும். அதுதான் வந்து பிளத்தல். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பிளத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் கிளீவேஜ். அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னா அது ரெண்டையும் இப்போ தனியாக பிரிச்சிருச்சு. அப்போ பிரிக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் பிரிச்ச டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை வந்து ஜாயின் பண்ணும். ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைகேஸ் என்சைமை யூஸ் பண்ணி அப்புறம் நமக்கு எது டிசைர்டு கேரக்டரோ அதை கொண்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டிக்கி எண்ட்ஸ்னா ஒட்டக்கூடிய எண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதா? ஸோ இதான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஸோ கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஜீன் குளோனிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜீன் குளோனிங். இப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன? அதில் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றத நமக்கு தெரியும். அந்த ரெக்குயர்மெண்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து ஜீன் குளோனிங் செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க அதிலிருந்து என்ன உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின். இம்பார்ட்டன்டான ஒன்று இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஜீன் குளோனிங் அப்படின்னா what remains to your mind when you hear the word clone. ஆல்ரெடி நம்ம cloneனா என்னன்னு பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? clone அப்படிங்கிறது நம்ம என்னன்றது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க.
குளோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு உயிரியோட நகல். ஒரே உயிரி மாரி இன்னொன்னு. அதுதான் வந்து குளோன்னு சொல்லுவோம். இதுவே குளோனிங் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, மரபத்த உயிரிகள வந்து பிரதிகளா உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முறை தான் வந்து குளோனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஜீன் குளோனிங் அப்படின்றது என்னன்னு தெரியுதா அப்படின்றது தான். கேட்டவுடன் உங்களுக்கு மனதில என்ன தோன்றுவது யாது அப்படின்றது தான். ஸோ அதுக்கு அடுத்த ஆன்சர் குடுத்துருக்காங்க பாருங்க. அஃப்கோர்ஸ் ஆ அஃப்கோர்ஸ் டாலி த குளோன்டு ஷீப். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா, டாலி அப்படின்ற ஒரு ஷீப்ப வந்து நமக்கு கண்டுபிடிச்சு குடுத்துருக்குறாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி. அதுதான் வந்து எதன் மூலம் உருவாச்சு அப்படின்னா, இந்த குளோனிங் மெத்தட் மூலமா உருவானது தான் எது அப்படின்னா, இந்த டாலி அப்படின்ற ஒரு ஆட்டுக்குட்டி. The carbon copy of an individual is often called clone. ஸோ அதாவது கார்பன் காப்பி ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. குளோன் அப்படிங்கிறது ஒரு உயிரினத்தோட நகல். எப்படி வந்து ஜெராக்ஸ் எடுத்தா நம்ம என்ன குடுக்குறோமோ அதே மாதிரி எக்ஸாக்ட்டா இன்னொரு கிடைக்குதோ, அது மாதிரி கார்பன் காப்பி ஆஃப் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் இஸ் கால்டு தான் என்னன்னு சொல்லுவோம்னா, குளோன்னு சொல்றோம். ஸோ இது ஒரு 2 மார்க்கு. And then however, more appropriately, a clone means to make a genetically exact copy an organism. அதாவது குளோன்னா ஒரு உயிரினத்தோட நகல்னு சொல்லிட்டோம். கார்பன் காப்பி ஆஃப் அன் இண்டிவிஜுவல்னு சொல்லியாச்சு. குளோனிங் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அப்படின்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, மரபொத்த உயிரிகள். அதாவது குளோன் மீன்ஸ் டு மேக் எ ஜெனடிக்கலி எக்ஸாக்ட் காப்பி அப்படின்னா, மரபொத்த உயிரிகள வந்து பிரதிகளா எடுக்கக்கூடியது, உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முறை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, குளோனிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? And then next, in gene cloning, a gene or a piece of DNA fragment is inserted into a bacterial cell where DNA will be multiplied, copied as the cell divides. Gene cloning, a gene or a piece of DNA fragment inserted into bacterial cell where DNA will be multiplied as the cell divides. நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ ஜீன் குளோனிங் முறை அப்படிங்கிறது ஒரு ஜீனு அப்படி இல்லைன்னா ஜீன் ஒரு ஜீனோ அல்லது பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் டிஎன்ஏவோட துண்டு. ஒரு ஜீனா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஎன்ஏவோட துண்டானது பாக்டீரியா செல்லுக்குள்ள இன்சர்ட் பண்றோம். எங்க இன்சர்ட் பண்றோம்? பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டையோ ஆர் ஜீனையோ இன்சர்ட்டட் இன்டு பாக்டீரியல் செல்லு. பாக்டீரியா செல்லுக்குள்ள செலுத்துறோம். செலுத்தினதுக்கு அப்புறம் பாக்டீரியா செல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் அடைய ஆரம்பிக்கும். பகுப்படைய ஆரம்பிக்கும். பகுப்படைஞ்சதுக்கு அப்புறம் a brief outline of the basic steps involved in gene cloning. பகுப்படைய ஆரம்பிக்குது உட்செலுத்தினதுக்கு அப்புறம். பகுப்படைஞ்சு அதனுடன் என்ன பண்ணும் அப்படின்னா, உட்செலுத்தின டிஎன்ஏ துண்டும் நகல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பெருக்கம் அடையும். ஸோ இது வந்து ஜீன் குளோனிங் பேசிக் ஸ்டெப்ஸ் குடுத்துருக்குறாங்க. ஸோ அத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன நடக்கும்? உள்ள செலுத்தினதுக்கு அப்புறம் பகுப்படையும். பகுப்படைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு டிஎன்ஏ துண்டு நகல் வந்து பெருக்கம் அடைய ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டோம். ஸோ அது எப்படியெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். Isolation of desired DNA fragment by using restriction enzyme. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி தான் குடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிய பயன்படுத்தி நமக்கு என்ன டிசையர்டு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வேணுமோ, அந்த டிசையர்டு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ட என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, தனியா ஐசோலேட் பண்ணிக்கணும். ஐசோலேட்னா பிரித்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிய பயன்படுத்தினா தான் கட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப கட்டிங் என்சைம்ங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை பயன்படுத்தி நமக்கு என்ன விரும்பிய டிஎன்ஏ துண்டு அந்த விரும்பிய டிஎன்ஏ வந்து துண்டா என்ன பண்ணிக்கணும்னா பிரிச்சு எடுத்துக்கணும். பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இன்சர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இன்டு எ சூட்டபிள் வெக்டார் பிளாஸ்மிட் டு மேக் ஆர் டிஎன்ஏ. இப்போ விரும்பிய ஜீனை கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அப்புறம் எந்த டிஎன்ஏக்குள்ள நம்ம செலுத்தணுமோ, இப்போ டிஎன்ஏ துண்டை தகுந்த கடத்திக்குள்ள செலுத்தணும். இன்னொரு உயிரினத்துல நம்ம செலுத்தணும் இல்லையா? அப்ப சூட்டபிள் வெக்டார். வெக்டார்னா கடத்தின்னு அர்த்தம். பிளாஸ்மிட்னாலும் கடத்தின்னு தான் சொல்லுவோம்.
அப்ப பிளாஸ்மிடுக்குள்ள தகுந்த பிளாஸ்மிடுக்குள்ள நம்ம வெட்டுன டிஎன்ஏவை எடுத்து என்ன பண்ணணும்னா நுழைச்சு, மறுசேர்க்கை டிஎன்ஏ வந்து உருவாக்கிரணும். நுழைச்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி அதுல இருக்கும். நம்ம புதுசா ஒண்ணையும் இணைச்சிருக்கோம். அப்ப 2 மிங்கிள் ஆகும். அதுதான் 2மே என்ன ஆயிடும் அப்டின்னா சேர்ந்துரும். அதான் மறுசேர்க்கை rDNAன்னு சொல்றோம். அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் rDNA இன்டு பாக்டீரியல் ஹோஸ்ட் செல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நுழைச்சிட்டோம். நுழைச்சதுக்கு அப்புறம் அது மறுசேர்க்கை டிஎன்ஏ வந்து உருவாக்கிருச்சு. உருவாக்குனதுக்கு அப்புறம் விருந்தோம்பி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட்னா எதுக்குள்ள நுழைக்கிறோமோ, எது ஏத்துக்குதோ அதுதான் விருந்தோம்பி. பாக்டீரியா செல்லுக்குள்ள வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மறுசேர்க்கை டிஎன்ஏவ வந்து உட்புகுத்தும். அதுக்கு பேரு தான் உருமாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா உருமாற்றம். விருந்தோம்பி வந்து அந்த ஹோஸ்ட் செல்லு வந்து பாக்டீரியா செல்லுக்குள்ளேயே மறு rDNAவ என்ன பண்ணும் அப்படின்னா உட்புகுத்தும். அதுக்கு பேரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். உட்புகுத்துனதுக்கு அப்புறம் செலக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் ஹோஸ்ட் செல் டு கெட் எ குளோன். உருமாற்றம் அடைஞ்ச விருந்தோம்பி செல்களை வந்து தேர்ந்தெடுத்து மறுபடியும் மறுசேர்க்கை டிஎன்ஏவை வந்து பாக்டீரியா செல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பெருக்கம் அடையிறது மூலமா நகல் பெருக்கம் வந்து செய்ய முடியும். அதான் நகல் தான் வந்து குளோன்னு சொல்லியிருக்கிறோம். கார்பன் எக்ஸாக்ட் கார்பன் காப்பி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப இது மாரி தான் ஒரு புதிய நகல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, பெருக்கமடைய செய்றோம். அண்ட் தென் எக்ஸ்பிரஷன் ஆஃப் குளோன்டு ஜீன் இன் எ ஹோஸ்ட் செல். அப்புறம் விருந்தோம்பி செல்லுல ஒரு புதிய ஜீன் இருக்கக்கூடிய பண்புகள வந்து என்ன பண்ணுது அப்டின்னா, வெளிப்படுத்தக்கூடியது. எக்ஸ்பிரஷன் ஆஃப் குளோன்டு ஜீன் இன் எ ஹோஸ்ட் செல். ஹோஸ்ட் செல்னா விருந்தோம்பின்னு அர்த்தம். ஓகே. யூசிங் திஸ் strategy, several enzymes, hormones and vaccines can be produced. ஸோ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த முறையின் மூலமா தான் using this strategy, several enzyme, நொதி, ஹார்மோன்கள், வேக்சின்ஸ் அப்படிங்கிறது மருந்துகள், இதெல்லாம் இந்த முறையை பயன்படுத்தி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, உற்பத்தி பண்றாங்க. இப்போ நமக்கு ஒரு டயகிராம் குடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிங்க. ஸோ எப்படி அப்படின்றது தான். இந்த டயகிராம் மூலமா தான் நம்ம என்ன நோட்ஸ் சொன்னோமோ சொல்லியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன ரிசோர்ஸஸ் தேவை, ரெக்யர்மென்ட் தேவை அப்படின்னா, ஒரு பிளாஸ்மிடு, ஒரு கட்டிங் என்சைமு, ஒரு ஜாயினிங் என்சைம் தேவை. இப்போ இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு மனித செல்லு, ஹியூமன் செல்லு. இந்த ஹியூமன் செல்லுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, டிஎன்ஏ இருக்குது. அண்ட் தென் நம்ம இன்னொரு ஆர்கானிசத்துல இருக்கக்கூடிய டிசையர்டு டிஎன்ஏவ நம்ம எடுக்கணும். இல்லையா? ஸோ அப்ப இது ஒரு டிஎன்ஏ. இன்னொரு செல்லுல இருக்கக்கூடியது. இன்னொரு உயிரினத்துல. அப்ப இது என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதன்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏவ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வெளியில எடுத்துக்கிறோம். எடுத்து நம்ம இன்னொரு பிளாஸ்மிட் இன்னொரு உயிரினத்துல ஜாயின் பண்ண போறோம். அப்ப எடுத்துட்டு, அத வந்து நம்ம துண்டு துண்டா கட் பண்ணணும். டிஎன்ஏவ வந்து ஸ்பெசிஃபிக் சைட்ல கட் பண்ணணும். கட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தேவை. அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்ற என்சைம ஆ வச்சு, அந்த ஜீன வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு துண்டு துண்டா ஃப்ராக்மென்ட்டா என்ன பண்றோம்னா, கட் பண்ணிர்றோம். கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த ப்ராசஸ் பாருங்க. இப்போ ஒரு ஹியூமன் செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏவ எடுத்துட்டோம். டிஎன்ஏவ வந்து ஃப்ராக்மென்ட்டா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அத வந்து இன்னொரு பிளாஸ்மிட்ல நம்ம இணைக்கணும். இப்போ இது வந்து பாக்டீரியம். இது ஒரு பாக்டீரியம். இந்த பாக்டீரியாவுல என்ன இருக்கும் அப்படின்னா, டிஎன்ஏவும் இருக்குது, பிளாஸ்மிடும் இருக்குது. சரிங்களா? இப்ப நமக்கு ஒரு பிளாஸ்மிடு தேவை. அப்ப அதுல இருக்கக்கூடிய பிளாஸ்மிட நம்ம என்ன பண்றோம்னா, வெளிய எடுத்துட்டு, இப்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் சைட்ட கட் பண்ணி எடுத்துட்டு, நம்ம டிசையர்டு கேரக்டர வந்து கொண்டு போய் அங்க இணைக்கணும். அப்ப இந்த பர்ட்டிகுலர் சைட்ட வந்து என்ன பண்ணிறணும்னா, கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அந்த பிளாஸ்மிட்ல, அ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடியது பிளாஸ்மிடு. இங்க மேல இருந்து நானு வந்து ஹியூமன்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஃப்ராக்மென்ட்ட இதுல ஜாயின் பண்றேன்.
ஸோ அப்போ எல்லோ கலர்ல இருக்கக்கூடியது பிளாஸ்மிடு. அந்த பிளாஸ்மிடுல வந்து நானு டிஎன்ஏவ வந்து என்ன பண்றேன்? ஜாயின் பண்றேன். இப்ப இது வந்து ஆர்டிஎன்ஏவா மாறிரும். புதிய கேரக்டர் பெற்றிருக்கக்கூடிய மறுசேர்க்கை டிஎன்ஏவா மாறிரும். ஸோ அத இணைக்கிறதுக்கு நான் டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்ற என்சைம யூஸ் பண்ணி தான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஹியூமன்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ட பிளாஸ்மிடோட என்ன பண்ணியிருக்கேன்? இணைச்சிருக்கேன். இணைச்சதுக்கு அப்புறம் அது இண்டிபெண்டன்ட்டா என்ன பண்ண ஆரம்பிக்கும்? ரிப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ 1, 1ல இருந்து 2 அகைன் அது 2 அகைன் அது 2, 2 ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம உற்பத்தியோட அளவ வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, உருவாக்க முடியும். ஸோ இதுதான் எக்ஸாக்ட் கார்பன் காப்பி. ஸோ இதுல இருக்க நகல் இது எப்படி இருக்குதோ அதே மாதிரி உருவாக்கிக்கிட்டே வரும் புதிய புதிய நகல. இதத்தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஜெனடிக் இன்ஜினியரிங் டெக்னிக் அதாவது ஜீன் குளோனிங் அப்படின்னு சொல்லலாம். மரபு பொருள் தொழில்நுட்பம். இதுதான் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நமக்கு எந்த கேரக்டர் விரும்பியது எந்த ஜீன நம்ம வந்து விரும்புறோமோ, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நமக்கு நெறைய பேத்துக்கு சர்க்கரை நோய் வருது. வரத்துக்கு காரணம் இன்சுலினோட அளவு வந்து கம்மியாகிறது. அப்ப இந்த மாதிரி ஜெனடிக் இன்ஜினியரிங்க யூஸ் பண்ணி, இன்சுலின் உற்பத்திக்குரிய ஜீன எடுத்து நம்ம அதிகமா இன்னொரு ஆர்கானிசத்துல செலுத்தி அதிகமா உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நீரிழிவு நோய வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா, கட்டுப்படுத்த முடியும். ஸோ இதுதான் நமக்கு எந்த ஜீன் வந்து விரும்புறோமோ, எத வந்து உருவாக்கணும் அதிகமான்னு நெனைக்கிறோமோ, அத வந்து இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா உருவாக்கிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு சிறப்பான ஒரு மெத்தடு. அதான் ஜீன் குளோனிங் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஃபோ பிட்ஸ் குடுத்துருக்குறாங்க. இத கவனிங்க. நான் படிக்கிறேன் பாருங்க. டெவலப்மென்ட் ஆஃப் டாலி. இது ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே, அதன் மூலம் ஒரு ஆட்டுக்குட்டி வந்து தயாரிச்சிருக்கிறாங்கன்னு தெரியும். யாரு, எப்ப, எதுலருந்துன்றது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது தெரிஞ்சுக்கணும். 1 மார்க்கு, 2 மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெவலப்மென்ட் ஆஃப் டாலி. எப்படி வந்து டாலி உருவானது அப்படின்றது தான். டாலி வாஸ் த ஃபர்ஸ்ட் குளோன்டு ஃபீமேல் ஷீப். டாலி தான் வந்து முதல்ல உருவான ஒரு பெண் ஆட்டுக்குட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெண் செம்மறி ஆட்டுக்குட்டி தான் முதல்ல உருவாக்குனாங்க. இந்த குளோனிங் மெத்தட்ல. டெவலப்டு பை டாக்டர் அயான் வில்மட் அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ் அட் த ரோஸ்லின் இன்ஸ்டிடியூட். ஸோ அதாவது அ என்ன குடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அயன் வில்மட் அப்படிங்கிறவரு, அண்ட் தென் அவரோட குழுவினர் எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, இணைந்து அ இணைந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ரோஸ்லின்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்த சார்ந்தவங்க தான் இவங்க 2 பேரும். டாக்டர் அயன் வில்மட்டும், அவரோட குழுவினரும் 2 பேரும் இணைந்து தான் இந்த டாலி அப்படின்ற ஒரு செம்மறியாட்ட வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து எங்க சேர்ந்தவங்க அப்படின்னா, ஸ்காட்லாந்து. ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த ரோஸ்லின் நிறுவனத்தை சார்ந்த டாக்டர் அயன் வில்மட்டும், ரோஸ்லின் நிறுவனத்தை சார்ந்த டாக்டர் அயன் வில்மட்டும், அவரோட குழுவினர்களும் கொலீக்ஸும் 1996ல ஜூலை மாசம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த புதிய ஒரு பெண் ஆட்டுக்குட்டிய வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உருவாக்கியிருக்காங்க. ஷி வாஸ் கிரியேட்டட் பை சொமாட்டிக் செல்ஸ். இதான் ரொம்ப முக்கியம். எதுல இருந்து அப்படின்னா, கிரியேட்டட் பை சொமாட்டிக் செல்ஸ் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. இந்த ஆட்டுக்குட்டிய உடல செல்லு உட்கரு மாற்றி பொருத்துதல். உடல செல்ல இருக்கக்கூடிய உட்கருவ மாத்தி வச்சிருக்கிறாங்க. அதான் சொமாட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. ஆட்டுக்குட்டியோட உடல செல் உட்கருல மாற்றி பொருத்துதல் முறைய தான் ஃபர்ஸ்ட்டு அந்த மாத்தி பொருத்தி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உருவாக்கியிருக்காங்க. ஷி லிவ்டு ஃபார் 6.5 இயர்ஸ். எத்தன வருஷம் இது வாழ்ந்தது? அந்த பெண் ஆட்டுக்குட்டி, செம்மறியாடு அப்படின்னா, 6.5 ஆண்டுகள் வந்து வாழ்ந்தது.
died in 2003 because of lungs disease. 6.5 வருடங்கள் வந்து இது உயிரோட இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆட்டுக்குட்டிக்கு நுரையீரல் நோயினால 2003ல வந்து இந்த ஆட்டுக்குட்டி என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போயிருச்சு. இம்பார்ட்டன்டான 1 மார்க் நல்லா கவனிச்சுக்கணும். சொமாட்டிக் செல்ஸ்ல நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் நடத்தது மூலமா தான் இந்த டாலி அப்படின்ற ஒரு ஃபீமேல் ஷீப் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாங்க. யாரு அப்படின்னா, ரோஸ்லின் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த, அதாவது ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய ரோஸ்லின் இன்ஸ்டிடியூட்டை சார்ந்த டாக்டர் அயான் வில்மட் அண்டு கொலிகஸ் அவங்களோட குழுவினர்கள்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இது வந்து 6.5 வருடம் வாழ்ந்தது. அதுக்கப்புறம் இதுல நுரையீரல் நோய் வந்ததுனால இது வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்துருச்சுன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் கீழ ஒரு டயகிராம் குடுத்துருக்காங்க. என்ன டயகிராம் அப்படின்னா, எப்படி வந்து உருவாக்குனாங்க அப்படின்றது தான். ஸோ அது வந்து பிளாக்டு ஃபேஸ்டு ஷீப். ஸோ இதோட ஃபேஸ் வந்து என்ன கலர்ல இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர்ல இருக்குது. நமக்கு பார்த்தாவே தெரியுது. இது வந்து என்னது டோனார். டோனார் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, வழங்குதல் அப்படின்னு சொல்றோம். வழங்குதல் கருப்பு முகம் கொண்ட செம்மறி ஆடு அது. இது வந்து அண்டத்த வந்து வழங்குது. அதான் டோனார்ன்னு சொல்லுவோம். அதுலருந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ரிமூவ் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ வந்து என்ன பண்றோம்னா, ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபியூஸ் செல் அண்ட் என்கிலியேட்டட் எக். ஸோ அதாவது உட்கரு நீக்கப்பட்டத அண்டத்துடன் செல்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இணைக்கிறாங்க. இணைச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அண்டத்துடன் செல்ல வந்து இணைத்தல். எக் ஃபியூஸ்டு வித் செல்லு. செல்லோட அண்டத்த வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இணைச்சிருக்கிறாங்க. இணைச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்புரியோ உருவாகுது. ஸோ எம்புரியோவுக்கு அப்புறம் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகத்தாய் கருப்பதிவு செய்யப்பட்டது. அண்ட் தென் இம்ப்ளான்டட் அப்படின்னா கருப்பதிவு செய்யப்பட்டது. ஸோ அதிலிருந்து நமக்கு தான் என்ன கிடைச்சது அப்படின்னா, பிளாக் ஃபேஸ்டு ஷீப் வித் ஒயிட் ஃபேஸ்டு ஷீப் வந்து நமக்கு என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேம்ப் வந்து கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ பிளாக்டு ஃபேஸ் ஷீப் வித் ஒயிட் ஃபேஸ்டு லேம்ப், அதான் குளோன் மெத்தடு மூலமா இந்த ஆட்டுக்குட்டி கிடைச்சது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒயிட் ஃபேஸ்டு ஷீப்பு அதில் இருக்கக்கூடிய செல்லு அதை வந்து தான் என்ன பண்ணுறோன்னா, இதில் இணைச்சி இது 2ம் மறுபடியும் மிங்கிள் ஆகுது. மிங்கிள் ஆனதுக்கப்புறம் மல்டிப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு வாடகத்தாயில வந்து கருப்பதிக்கிறோம். கருப்பதிச்சதுக்கப்புறம் உருவானது தான் ஒரு புதிய உயிரினம். ஸோ அதுதான் ஆட்டுக்குட்டி. ஓகேவா? இதுதான் டாலி ஆடு. இதான் ஜீன் குளோனிங் மூலமா உருவாக்கக்கூடியது. சரிங்களா? அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கருப்பாட்டு முகம் இருக்கக்கூடிய ஒரு ஆடு, அது வந்து டோனார் எக்க வந்து அண்டத்த வந்து டோனார் பண்ணுச்சு. அதுல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ ரிமூவ் பண்ணிட்டோம். அத வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு ஒயிட் ஃபேஸ்டு ஷீப் வெள்ளாடு ஒண்ணு இருக்குது. அதுல இருக்கக்கூடிய செல்ல செப்பரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, அந்த செல்ல வந்து அந்த நியூக்ளியஸ் ரிமூவ் பண்ணுன நியூக்ளியஸும் 2 என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூஸ் பண்ண வைக்கிறோம். ஃபியூஸ் பண்ணதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னா, எக்கோட போய் இணைஞ்சிருது. ஸோ அந்த செல்லு வந்து அண்டத்தோடன் செல்லு வந்து என்ன ஆயிருது அப்படின்னா இணைஞ்சிருது. இணைஞ்சதுக்கப்புறம் எம்புரியோ உருவாகுது. கரு வந்து உருவாகுது. ஸோ உருவானதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பு ஆட்டு இருக்கக்கூடியது என்னங்க அப்படின்னா, ஒரு வெள்ளை ஆட்டுக்குட்டி வந்து கிடைக்குது நமக்கு. ஏங்க இந்த வீடு தான் வாங்க. நானு கொஞ்சம் லெசன் நடத்திட்டு இருக்கேன். And then next topic, biotechnology in medicine. So அடுத்து biotechnology in medicine.
அதாவது மருத்துவத்துல உயிர் தொழில்நுட்பவியல். இதுவரைக்கும் ஒரு புதிய உயிரினம் எப்படி உருவாச்சு? உயிர் தொழில்நுட்பவியல பயன்படுத்தி அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி உயிர் தொழில்நுட்பவியல பயன்படுத்தி எப்படி மருத்துவத்துல என்னென்ன மருந்தெல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க, உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்றது தான் அடுத்தது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, யூசிங் ஜெனடிக் என்ஜினியரிங் டெக்னிக்ஸ் medicinally important valuable protein or polypeptides that form the potential pharmaceutical products for treatment of various diseases have been developed on a commercial scale. அதாவது மரபு பொறியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மருத்துவத்துல முக்கியத்துவம் வாய்ந்த மதிப்புமிக்க புரதங்கள், அதாவது வேல்யூபிள் மெடிசினலி இம்பார்ட்டன்ட் வேல்யூபிள் அப்படின்னா வாய்ந்த, அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மதிப்புமிக்க புரோட்டீனு அண்ட் தென் பாலிபெப்டைடு உருவாக்கியிருக்கிறாங்க. அண்ட் தென் இது வந்து பல நோயை வந்து தீர்க்கக்கூடிய மருந்து பொருளா, பொட்டென்ஷியல் ஃபார்மக்யூட்டிக்கல் ப்ராடக்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டிசீஸ், பல நோயை வந்து தீர்க்கக்கூடிய மருந்து பொருட்களை வணிக ரீதியாக, கமர்ஷியல் ஸ்கேல்னா வணிக ரீதியாக உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்கை யூஸ் பண்ணி மெடிசினல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ண ப்ராடக்ட்டை நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபார்மக்யூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் டெவலப்டு பை ஆர்டிஎன்ஏ டெக்னிக்ஸ், அதாவது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தொழில்நுட்பத்தை மூலமா உருவாக்கக்கூடிய மருந்து பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்சுலின் யூஸ்டு இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்ஸ். ரத்த சர்க்கரை நோய் சிகிச்சைக்கான இன்சுலினை வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஹியூமன் growth ஹார்மோன் யூஸ்டு ஃபார் ட்ரீட்டிங் சில்ட்ரன் வித் growth டெஃபிசியன்சி, அதாவது ஹியூமன் growth ஹார்மோன், ஸோ வளர்ச்சி குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குறைபாட்டுன அந்த வளர்ச்சி குறைபாட்டுன்னு நீக்கக்கூடிய மனித வளர்ச்சி ஹார்மோனை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர் ஆர் டெவலப்டு டு ட்ரீட் ஹீமோஃபிலியா, அதே மாதிரி ஹீமோஃபிலியா அப்படிங்கிற ஒரு இரத்த உறைதல் குறைபாட்டு நோயை கட்டுப்பாட்டிற்கான இரத்த உறைதல் காரணிகளை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அந்தன்னு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஷ்யூ plasminogen activator is used to dissolve blood clots and prevent heart attack. அது மட்டும் இல்லாம இப்போ டிஷ்யூ, அதுதான் வந்து மெனி செல்ஸ் ஆர் கால்டு டிஷ்யூன்னு சொல்லுவோம். டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் தூண்டி, அதான் ஒரு ஆக்டிவேட்டர். பிளாஸ்மினோஜன் அப்படின்றது ஒரு ஆக்டிவேட்டர் தூண்டி, அதாவது ரத்தம் உறைதலை வந்து தடுக்கக்கூடியது தான் பிளாஸ்மினோஜன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு காரணி. ரத்த கட்டிகளை வந்து கரைத்து டிசால்வ் பிளட் கிளாட்ஸ், பிளட் கிளாட்ஸ்னா ரத்த கட்டிகளை வந்து கரைக்கும், டிசால்வ் பண்ணும், கரைச்சு இதய அடைப்பை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தவிர்த்துக்கும். ப்ரீவென்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னா இதய அடைப்பை வந்து என்ன பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறதுக்கு உதவுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி. அண்ட் தென் டெவலப்மெண்ட் ஆஃப் வேக்சின்ஸ் எகெயின்ஸ்ட் வேரியஸ் டிசீஸ் லைக் ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்ட் ரேபீஸ். ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படின்றது அண்ட் தென் வெறிநாய்க்கடி, அதான் ரேபீஸ்ன்னு சொல்லுவோம். ரேபீஸ்னா வெறிநாய்க்கடி நோயை வந்து தடுக்கக்கூடிய தடுப்பூசிகளை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாகக்கூடிய மெடிசின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அண்ட் தென் ஜீன் தெரப்பி அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி கேள்விப்பட்டது தான். ஸோ இதெல்லாம் வந்து டெக்னாலஜி வளர வளர இந்த மாதிரி, அதாவது மனிதனில் வந்து குறைபாடு இருக்கக்கூடிய ஜீன்களுக்கு பதிலாக அந்த ஜீனை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு ஜீனை வந்து அதுக்கு இடமாற்றி வச்சு அதோட நோய் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து சரி செய்யறதுக்கு பேர் தான் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு
உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஜீன்ல ஏதாவது நோய் இருக்குதுன்னா, அத சரி செய்யறது. பிளஸ் அந்த ஜீனுக்கு பதிலா வேற ஒரு ஜீன, அதே பண்பு இருக்கக்கூடிய வேற ஒரு ஜீன ஆல்டர் பண்ணி வச்சுட்டா, அந்த மாரி செய்யக்கூடிய மெத்தட் தான் நம்ம வந்து ஜீன் தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். Gene therapy is referred to the replacement of defective gene by the direct transfer of functional genes into humans to treat genetic disease or disorder. மனிதன்ல குறைபாடு இருக்கக்கூடிய சரிங்களா? மனிதன்ல குறைபாடு உள்ள ஜீன்களுக்கு பதிலா டிஃபெக்டிவ் ஜீன் தான் குறைபாடு இருக்கக்கூடிய ஜீன்களுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் செயல்படும் ஜீன்களை இடம் மாற்றி வச்சு டைரக்டா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஜீன் செயல்படக்கூடிய ஜீன்களை இடம் மாற்றி வச்சு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நோய் மரபு ரீதியா மரபு நோய்களையும் குறைபாடுகளையும் சரி செய்வதற்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்றோம். The genetic makeup of the patient cell is altered using recombinant DNA technology. அதுதான் மரபு வழியா மரபு நோய்களையும் சரி, குறைபாடுகளையும் சரி, சரி செய்வது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜீன் சிகிச்சை, ஜீன் தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் இதுல இருக்கக்கூடிய குறைபாடா இருக்கட்டும், அண்ட் தென் நோய் உள்ளக்கூடிய மனிதரின் ஜீன்கள் மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பத்திற்கு உட்படுத்தப்பட்டு திருத்தப்படுகிறது. அப்படி மாத்தி வைக்கிறதுக்கு அந்த பேஷண்ட்ல செல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்டர் பண்ணி அதை எதுக்கு உட்படுத்தணும்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மறுசேர்க்கை வேற ஒண்ணு இணைக்கிறதோட அது ஜாயின் பண்ணிக்கணும். அந்த மறுசேர்க்கை தொழில்நுட்பத்திற்கு உட்படுத்தப்பட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாத்தி வைக்க முடியும். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட் இன் 1990. இந்த மாதிரி மெத்தட் வந்து எப்ப ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு, வெற்றிகரமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா 1991. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் ஒண்ணு. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் சொமாட்டிக் ஜீன் தெரப்பி, ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டைப்ஸ் இருக்கு. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஜீன் தெரப்பி. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் somatic gene therapy is the replacement of defective gene in somatic cells. அதாவது somatic cellsனா நமக்கு தெரியும் உடல செல்லு. உடல செல்கள்ல நம்ம திருத்தப்பட்ட ஜீன்கள் இடம் மாற்றப்படுதல் உடல செல் ஜீன் சிகிச்சைன்னு சொல்றோம். உடல செல்லுல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேரு சொமாட்டிக் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் இன் ஜெர்ம் செல்லுல நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி. அதாவது எக் அண்ட் ஸ்பெர்ம்ல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது ஜீன் தெரப்பி கண்டக்டட் till date has targeted only somatic non reproductive cells. ரெண்டுலையுமே பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த நாள் வரைக்குமே இனப்பெருக்க செல்லுல வந்து இனப்பெருக்க செல்ல ஜீன் தெரப்பி பண்ணல. உடல செல்கள்ல மட்டுமே தான் ஜீன் தெரப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் கரெக்ஷன் ஆஃப் ஜெனடிக் டிஃபெக்ட்ஸ் இன் somatic cells may be beneficial to the patient, but the corrected gene may not be carried to the next generation. ஏன் அப்படின்னா இப்போ உடல செல்கள்ல செய்யப்படக்கூடிய ஜீன் திருத்தம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த திருத்தம் செய்யப்படும் நோயாளிகளுக்கு மட்டுமே தான் நன்மை பயக்கும். சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு வந்து உடல செல்லுல ஜீனை வந்து மாத்தி வச்சிருக்கிறாங்கன்னா அந்த பர்சனுக்கு மட்டும்தான் அது வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். அந்த திருத்தம் வந்து அடுத்த தலைமுறைக்கு போகுமா அப்படின்னா அந்த திருத்தம் வந்து அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணாதுன்னா எடுத்துட்டு போகாது. அதுதான் may not be carried to the next generation, beneficial to the patient. somatic cellsல மாத்தி வைக்கிறது அந்த பர்சனுக்கு மட்டும் அந்த பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் பெனிஃபிஷியல். அது அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணாதுன்னா எடுத்து செல்லாது. பட் இது வரைக்கும் நமக்கு சொமாட்டிக் செல்ஸ்ல மட்டும்தான் ஜீன் தெரப்பி பண்ணியிருக்கிறாங்க. ஜெர்ம் லைன்ல அதாவது ஜெர்ம் செல்லுல இன்ன வரைக்கும் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீன் தெரப்பி பண்ணல. ஓகே. ஸோ இதுதான் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் அதில் வந்து ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று.
பாருங்க. எலிலில்லி அத நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ எலிலில்லி and company United States in 1979 first started commercial production of human insulin by using rDNA technology. அதாவது ஹியூமன் இன்சுலினை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா rDNA டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கமர்ஷியல் ப்ரொடக்ஷனாக ஃபஸ்ட்டு 1979ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் எலிலில்லி அண்டு கம்பெனி யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்கிறாங்கன்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நல்லா இதில் ஞாபகம் வச்சுக்க கூடியது நமக்கு டிசைடு கேரக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மறுசேர்க்கை இணைந்து அதன் மூலம் உருவாகிறது ரீகாம்பினன்ட் உருவாயிரும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்த்தோம்னா ஹெட்டரோசிஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அண்ட் தென் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அண்ட் தென் அதில் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னு சொன்னோம். அடுத்து ஜீன் குளோனிங் பார்த்தோம். எப்படி ஜீன் குளோனிங் பண்றாங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் ஆஃப் டாலி எப்படி நடந்தது, அண்ட் தென் பயோடெக்னாலஜி இன் மெடிசின் பார்த்தோம், அண்ட் தென் ஜீன் தெரப்பி. ஸோ இத பத்தியெல்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.